வணக்கம். இது காலத்தின் குரல். மாடுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் மாமிச உணவுகளை மாட்டிறைச்சிகளை விற்பதற்கும் பல கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்து இறைச்சி உணவுகளை சாப்பிடுவதற்கும் இறைச்சி உணவு சாப்பிடுபவர்களினுடைய தட்டுக்களிலும் சமையல் அறைகளிலும் மத்திய அரசு புகுந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற விவாதங்கள் நாடு முழுவதும் பரவலாக நடந்து கொண்டிருக்க தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட இன்னொரு நடிகரிடம், நீங்கள் தொடர்ச்சியாக சைவ உணவுதான் சாப்பிட்டதாக சொல்கிறீர்கள், ஆனால் எப்படி நீங்கள் சண்டையிட்டீர்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கும் அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கும் பிரத்யேக குணங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆதிகாலம் தொட்டே இந்த உணவு முறைகளில் இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள் பற்றிய பரவலான பேச்சுக்கள் இருந்தாலும் எந்த ஆய்வுகள் முடிவுகளும் அது தொடர்பான ஒரு உரிய விளக்கத்தையோ அல்லது உரிய முடிவையோ தராத ஒரு சூழ்நிலையில் இது போன்றது ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் சர்ச்சையாகவும் மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கேள்வி எழுப்பப்பட்டதனுடைய பின்னணி குறித்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் கமலஹாசனுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவருடைய அரசியல் பதிவுகள் குறித்தும் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்றது ஒரு கேள்வி எந்த அளவிற்கு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது, அல்லது வேண்டியோ வேண்டாமலோ தன்னுடைய முகமுடியை இந்த கேள்வியின் மூலமாக கமல் கிழித்திருந்திருக்கிறாரா என்கிற கேள்வியும் இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சி முன்வைக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக எழுத்தாளர் திரு மனுஷிபுத்திரன் அவர்களும், சைவ பேரவையைச் சேர்ந்த திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும், எழுத்தாளர் சுபகுணராஜன், இதே போன்று இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத் கோவையிலிருந்து நம்மிடையே பங்கேற்கிறார். வணக்கம். மனுஷிபுத்திரன், இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக கருத்து பகிர்வுகள் விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாகவே தொடக்கத்திலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நேற்றைக்கு கமலஹாசன் அவர்களை எழுப்பிய அந்த கேள்வி என்பது மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது. இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவோ அல்லது இந்த கேள்வியின் வாயிலாகவோ அவர்கள் சொல்ல வருவது என்ன? நேற்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் அந்த கருத்தை கூறிய போது அதற்கு முதல் எதிர்வினையாக நான் தான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். கமல் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தேன். பின்னால் அது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரிய விவாதமாக மாறியது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தில் கமலஹாசன் அவர்களை முற்றாக ஒரு எதிர்நிலையில் வைத்து பார்க்க நான் விரும்ப மாட்டேன். ஏனென்றால் கமலஹாசன் அவர்கள் பல பேர் இங்கே சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு என்ன சிஸ்டம் சரியில்லை என்று கூட விளக்க முடியாத ஒரு மௌனம் சாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் பல கருத்துக்களை, மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கூட மிகவும் துணிச்சலாக பேசக்கூடியவர் கமலஹாசன் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவரை இடதுசாரி வலதுசாரி என்று பார்க்காமல் ஒரு லிபரல் என்று நான் பார்க்கக்கூடியவன். பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு தன்னியல்பான சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடியவர். அப்படி இருக்கிற போது இந்த மாட்டிறைச்சி விவகாரத்தில் கூட கடந்த காலத்தில் அவர் வேறு விதமான கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால், நாம் ஒரு விதமான முற்போக்கான சிந்தனையாளர்களாக நினைத்து கொண்டிருந்தாலுமே கூட சில சமயங்கள் நமக்குள் அதற்கு முரணான சிந்தனைகளும் நமக்குள் பதிந்திருக்கும். ஒரு பொது புத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது எந்த விதமான அடிப்படையான ஒரு அறிவியல் பூர்வமான காரணங்களும் இல்லாத பல சிந்தனைகள் நமக்குள் பதிந்திருக்கும். உதாரணமாக, ஒருவர் பெண் விடுதலையினுடைய ஆதரவாளராக இருப்பார். ஆனால் திடீரென அவர் பெண்களுக்கு எதிரான ஒரு சொல்லோ அல்லது ஒரு வாக்கியமோ ஒரு சிந்தனையோ அவரிடமிருந்து வெளிப்படும். அப்படி இருக்கிற போது கமலஹாசன் அவர்கள் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட அந்த கருத்தை அவர் சுயபரிசீலனை செய்தால் அவர் இதை மாற்றிக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்டவராக நான் அவரை பார்க்கவில்லை. பிரச்சனை என்னவென்று சொன்னால், பல விஷயங்களை பற்றி இப்படி பொத்தாம் பொதுவான கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. உலகம் முழுக்க இந்த புலால் உணவு அல்லது சைவ உணவு இதை குறித்த விவாதங்கள் நடக்கின்றன. நீங்களே உங்கள் அறிமுக உரையில் குறிப்பிட்டது போல ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கின்றன. பொதுவாக அடிப்படையில் ஒரு பாமரத்தனமான ஒரு பார்வை என்ன இருக்கிறது என்று சொன்னால், அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் அவை வன்முறை குணம் கொண்டவையாக இருக்கின்றன, அல்லது வெறுமனே இந்த புல் அல்லது ஒரு அசைவம் சாப்பிடாத விலங்குகள் அவை வன்முறை குணம் கொண்டதாக இல்லை, சிங்கம், புலி, மாடு இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். நிறைய விவாதங்களில் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், மனிதன் என்பவன் ஒரு உயிரியல் விலங்கு மட்டுமல்ல, ஒரு கலாச்சார விலங்கு. நாம் ஒரு உயிரியல் விலங்காக இருந்தால் இந்த தர்க்கம் பொருந்தும். மனிதனே ஒரு அடிப்படையில் ஒரு விலங்கு தான், ஆனால் அவன் ஒரு கலாச்சார விலங்காகவும் இருக்கிறான். அப்படி பார்க்கிற போது ஒருவருடைய குணங்களை தீர்மானிப்பதில் அவனுடைய பின்புலம், அவனுடைய சமூக பின்புலம், சிந்தனை, வளர்ப்பு, அவனுடைய சூழல் என்று பல விஷயங்கள் காரணியாக இருக்கின்றன. உதாரணமாக, அசைவம் சாப்பிடக்கூடியவர்களில் சாத்வீகமான குணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், வன்முறையான குணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அசைவம் சாப்பிடுகிறவர்களிலும் அதே போன்ற
ஒரு வன்முறை குணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், வன்முறை குணமற்றவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆழ் மனதிலிருந்து, கமலஹாசன் அவர்களுடைய ஆழ் மனதிலிருந்தோ அல்லது யதார்த்த உலகிலிருந்தோ வேறுபட்டு எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியாக அது இருந்திருந்தால் அவர் அதை சுய பரிசீலனை செய்து கொண்டால் நிச்சயம் மாற்றி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? நிச்சயமாக. அதாவது கமலஹாசன் அவர்கள் அவர் சுயமாக சிந்திக்கக்கூடியவர், பிரச்சனைகளை அவர் ஒரு வெளிப்படையாக அணுகக்கூடியவர் என்று நான் நம்புகிறேன். என்றால் அவர் எனக்கு ஒரு நண்பராகவும் தெரியும், அவருடைய பல செயல்பாடுகளை நான் நீண்ட காலமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவருடைய அணுகுமுறை என்பது மிகவும் மேலோட்டமானதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். என்றால் இந்த விஷயம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய பல ஆய்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒருபுறம் சைவ உணவுக்கு ஆதரவாக சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஆர்குமெண்ட் முன்வைக்கிறார்கள். ஆனால் சைவ உணவை மட்டும் சாப்பிடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உலகம் முழுக்க ஏராளமான நிரூபிக்கப்பட்ட எந்த ஆய்வு முடிவுகளும் இதுதான் குணம், இதை சாப்பிடுவதன் மூலமாக இந்த குணங்கள் தான் இருக்கும் என்று சொல்லாத நிலையில கமல் மாதிரியான ஒரு ஐகான் இந்த கேள்வியை எழுப்பதன் மூலமாகத்தானே இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விவாதத்திற்குரிய பொருளாக மாறி இருக்கிறது. நாம் இதை விவாதிக்கலாம். ஆனால் இதை ஒரு மதவாத கருத்தியலாகவோ அல்லது நம்பிக்கையின் அடிப்படையிலோ இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் இதை பற்றி ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக மரக்கறி உணவை மட்டுமே உண்ணக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான போதுமான புரோட்டீன் கிடைப்பதில்லை என்பது மட்டுமல்ல, உளவியல் ரீதியாக அவர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள், உடல் வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்கள், எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆய்வு என்பது, அதை ஒட்டி ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் இருக்கிறது. பல நாடுகளில் இதை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு உணவு சார்ந்த ஒரு விஷயத்தை பொதுமைப்படுத்துவது, பொது கோட்பாடாக மாற்றுவது, இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான போக்கு. அரசியலுக்காக இங்கு பல்வேறு விஷயங்கள் அப்படி செய்யப்படுகின்றன. அதாவது நாட்டுக்கு நாடு, இனத்திற்கு இனம் அல்லது தனி மனிதர்களுடைய சில பிரத்யேகமான தேவைகள், பிரச்சனைகள், இதை ஒட்டி அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை அவர்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் ஒரு விதமாக இருக்கிறது, அவருடைய உடல் ஒரு விதமாக இருக்கிறது, என்னுடைய உடல் ஒரு விதமாக இருக்கிறது. நமக்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய தேவைகளும் விளக்கக்கூடிய விஷயங்களும் வேறு வேறாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது மாமிச உணவு உண்டாலே கோபம் வந்துவிடும் அல்லது மரக்கறி உணவு உண்டாலே சாத்வீகமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதெல்லாம் வெறுமனே பொது புத்தி சார்ந்த அபிப்பிராயங்களே ஒழிய அவற்றை நாம் ஒருபோதும் பொதுமைப்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அர்ஜுன் சம்பத், இந்த மாதிரியான ஒரு பொது புத்தியிலிருந்து தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டுமா அல்லது நாட்டில் நிகழ்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு கலாச்சார போரினுடைய நீட்சியாக கமலஹாசன் அவர்களுடைய அந்த கேள்வியை நாம் பார்க்க முடியுமா? கமலஹாசன் அவர்களுடைய கேள்வியை ஒரு கலாச்சார நீட்சி என்கின்ற அடிப்படையிலே பார்ப்பது மிகப்பெரிய தவறு. கமல் ஒரு அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர் என்கின்ற அந்த கருத்தும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பொதுவாக நான் சிறைச்சாலைக்கு சென்று வந்தேன் அல்லது ஏதாவது முகாம்களிலே பங்கெடுத்து கொள்ள செல்வேன். அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கெல்லாம் மாமிச உணவு கிடைக்காது, கறிபுளி இல்லாமல் ரொம்ப ஆள் பாதிக்கப்பட்டுட்டான், அதனால அவன் வந்த உடனே அவனுக்கு ஒரு நல்ல கடா வெட்டியோ அல்லது ஒரு கோழி அடிச்சோ ஒரு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக தான் பேசுவாங்க. பொதுவாக மாமிச உணவு சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் கொஞ்ச காலம் மாமிச உணவு சாப்பிட முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியைத்தான் கமலஹாசன் அவர்கள் அதை கேட்டிருக்கிறார். ஆனால் அதை கூட ஒரு அரசியலாக்க வேண்டும், அதை கூட ஒரு மதச்சாயம் கற்பிக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு கருத்தியலை அதிலே திணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த விவாதம் எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான தேவை கருதி எல்லாம் இல்ல, தற்போதைய காலச்சூழல் மிகப்பெரிய அளவிலான ஒரு உணவு அரசியல், உணவு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாமிசம் சார்ந்த அசைவ உணவுகள் சார்ந்த மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க தொடர்ச்சியா சண்டை போடுவீர்கள், சண்டை போடுகிற குணம் உங்களிடம் இருக்கிறது. ஆனா சைவம் சாப்பிட்டா எப்படி சண்டை போட முடியும்னு கேட்கிறது. இந்த நீட்சியாக ஏன் பார்க்க முடியாது? இல்ல சைவம் சாப்பிட்டா சண்டை போட முடியாதுங்கிற கருத்தெல்லாம் சரியான கருத்து அல்ல. இங்க நீங்க அடிப்படையா என்னன்னா, சைவம் சாப்பிடுகிறவர்களையும் நல்ல வலிமை வாய்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் போர் தொழிலிலே உக்கிரம் காட்டக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதே போல அசைவம் சாப்பிடுகிறவர்களையும் ரொம்ப சாதுவானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக மனிதனுடைய குணத்தை வடிவமைப்பதிலே, மனிதனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதிலே உணவு பழக்க வழக்கம் ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக இருந்து வந்திருக்கிறது என்பதுதான்
கடந்த கால இதிகாச உதாரணங்களை தாண்டி தற்கால உதாரணங்களுக்கு வரலாமே. இப்போதான் மனுஷபுத்திரன் சொல்றார், நம்ம மரக்கரியின் மூலமாக எந்த புரதச்சத்தும் எந்த விதமான சத்துக்களும் இங்க கிடைக்காத சூழ்நிலையில அசைவ உணவுகளின் மூலமாகத்தான் அப்படி ஒரு சத்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ப்ரூவன், ஆய்வு முடிவுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க போர் குணம் வாய்ந்த போர் தொழில் புரிபவர்கள் கூட சைவம் சாப்பிட்டவர்களாக இருக்கிறார்கள். எது நிரூபித்திருக்கிறது? மிகப்பெரிய கலை நிறைய நிரூபித்திருக்கிறது. வள்ளுவர் இருக்கார், வள்ளலார் இருக்கிறார், வள்ளுவர், நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சைவ உணவு சாப்பிட்டவர்கள் மட்டுமல்ல, சைவ உணவை பிரச்சாரம் செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள். மனிதகுலம் சாகாமல் இருக்க ஒரு வழிகண்டுக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வாழ்வை முறையை நம்முடைய வள்ளலார் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே வள்ளலார் உடைய கருத்திலே ஏற்று அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சக்தியற்றவர்கள், புரதச்சத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த வாதமே எங்கும் எழவில்லை. நீங்கள் மேற்கோள் காட்டுகிற வள்ளலாரும் நீங்கள் மேற்கோள் காட்டுகிற வள்ளலாரும் வள்ளுவரையும் தாண்டியும் கூட புத்த மதம் பின்பற்றிய விஷயங்கள்ல கூட, புத்த மதம் தழுவி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல கூட அது நிரூபிக்கப்படலையே. அது சார்ந்து மாமிசம் மறுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப நிலை பெறாம ஒரு சூழல் தான் இருந்தது. புத்த மதத்துல எத்தனையோ காலம் விரதங்கள் இருந்து சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு புத்த மதத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி நிரூபிக்கப்படலன்னு சொல்றீங்க? ஜைன சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்காமல் அவர்கள் உணவை உட்கொள்வார்கள். அவர்களும் ரொம்ப வலிமை படைத்தவர்களாக, சக்தி படைத்தவர்களாக, உடல் திறன் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே சைவ உணவு பழக்க வழக்கம் உள்ளவர்கள் போதிய புரதச்சத்து கிடைக்காமல் அவதியுறுகிறார்கள் என்கின்ற கருத்து அவதூறான கருத்து, அது சரியான கருத்து அல்ல. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலே இந்த சைவ உணவு இந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில, அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு மத்தியிலையும் கருத்து மோதல்கள் வேண்டுமானால் இருந்திருக்கலாமே ஒழிய, நீங்க சொல்வது போல அவங்க கருத்து மோதலை கருத்து மோதலா தான் வச்சிருப்பாங்களே ஒழிய, அவங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு நீ இதைத்தான் சாப்பிட்டாகணும், நீ இதைத்தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய வன்முறைகள் எல்லாம் இங்கே எதுவும் அது நேரடியான வன்முறைகள் இல்ல. அது நேரடியான வன்முறைகள் இல்ல. அசைவம் சாப்பிட்டாலோ அல்லது மாட்டுக்கறி சாப்பிட்டாலோ அவர்கள் இந்த படிநிலையில் தான் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த கலாச்சாரத்தோடு தான் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றம் வன்முறையா இல்ல, மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தானே அப்படியான ஒரு கேள்வி எழுகிறது. இல்ல இல்ல இல்ல, அசைவ உணவு சாப்பிடுறவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற அந்த மாதிரியான நிலை தமிழகத்தில் மட்டுமல்ல எங்குமே கிடையாது. தீண்டத்தகாதவர்கள் அவங்க ஒதுக்கி வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அசைவ உணவு கோயிலேயே கெடா வெட்டி விருந்து படைக்கிறதெல்லாம் இருக்கு இங்க, புரியுதுங்களா? அசைவ உணவுக்கும் சைவ உணவுக்கும் ஒரு பெரிய மோதல், சர்ச்சைகள், கருத்து வேறுபாடுகள் வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய, இதுக்கு மத்தியில என்ன காருண்ய அடிப்படையில், ஜீவகாருண்ய அடிப்படையில் போய் இவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, வாரியார் சாமிகள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய பலியிடுதலை தடுத்திருக்கிறாங்க. உயிர் நேசம், ஜீவகாருண்யம், இந்த கருத்துக்கள் தான் தமிழ் நாட்டினுடைய ஒரு பக்குவம் அடைந்த ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்ட ஒரு இந்த மனித குலத்தை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான, எல்லா உயிர்களிலும் இறைவனை மேல்நாட்டு கலாச்சாரத்தை இப்போ நம்ம பெருமளவில் ஏற்றுக்கொண்ட போதும் நீங்கள் சொல்கிற அந்த கலாச்சாரத்தை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி இருக்கு. அரசியலோடவும் இதை ஆமா இருக்கு, பின்பற்றுகிறவர்கள் பின்பற்ற கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு வள்ளலாரே சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக அந்த கருத்துக்கள் மோசம், அதனால சைவ உணவு சாப்பிடுகிறவங்களுக்கு சக்தி இல்ல, அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்ல, உடல் திறன் இல்லைன்னு சொல்வதெல்லாம் இல்ல. ஒரு விஷயம் இதுல தலைப்புக்கு நான் வர்றேன். சைவ உணவு அல்லது அசைவ உணவு, இந்த உணவு வகைகள் ஒரு மனிதனுடைய குணத்தை வடிவமைக்கிறதா என்பதுதான் நீங்கள் இது சம்பந்தமாக இப்போ நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பு. உண்மைதான், உணவு வகைகளை 3 குணமுள்ள உணவு வகைகளாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். சாத்வீக உணவு, ரசோகுணத்தை உருவாக்குகின்ற உணவு, தாமச குணம் அதாவது சோம்பேறித்தனம், தூக்கம், இவற்றை உருவாக்குகின்ற உணவு, இப்படியெல்லாம் நம்முடைய உணவு வகைகளை கூட முக்குணங்களின் அடிப்படையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். சாத்வீக உணவு என்பது தவசீலர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்கிறது. சாத்வீக உணவுகளை சாப்பிட வேண்டும். சாத்வீக உணவுன்னா எதுன்னா, அதாவது சமையலுக்கே, சமையல் என்பது உணவை பக்குவப்படுத்துவது. இப்ப சமையல்ங்கிற முறை மாறி போயிருக்கு. சமையல்ங்கிற முறை உணவை போட்டு உணவு சத்தெல்லாம் வேக வச்சு சாகடிச்சு அல்லது வறுத்து அதல்ல சமையல். சமையல் என்பது உணவுப் பொருளை பக்குவப்படுத்துவது, இயற்கை உணவு முறை. இதெல்லாம் காலத்திற்கு ஏற்றது மட்டுமல்ல, என்றும் மனித சமுதாயத்திற்கு ஏற்றது. உணவு வகைகள் நிச்சயமாக மனிதனுடைய குணங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில சமூகத்தை சார்ந்தவர்கள் பூண்டை விலக்கி வச்சிருப்பாங்க.
வெங்காயத்தை விலக்கி வச்சிருப்பாங்க, சில பேர் அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க. இந்த உணவு வகையில் சாத்வீக உணவு, நம்முடைய உடலுக்கு ஏற்ற உணவு, இந்த சமுதாய கலாச்சார பண்பாடு இயற்கை சூழலுக்கு ஏற்ற உணர்வு, பிரிதொரு உயிருக்கு தீங்கு நேரிட கூடாத வகையில நம்முடைய உணவு வகைகளை அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இந்த மண்ணிலே நீண்ட காலமாக இருந்து கொண்டு வருகிறது. அர்ஜுன் சம்பத், நேரடியா மூன்றாவது புள்ளியான அந்த தாமச உணவுக்கு வந்துடலாம். இல்ல, நேரடியா மூன்றாவது புள்ளியான அந்த தாமச உணவுக்கு வந்துடலாம். அது தொடர்பான உங்களுடைய விளக்கம். தாமச உணவு என்பது அதாவது என்னன்னா தூக்கத்தை, சோம்பேறித்தனத்தை இதையெல்லாம் உருவாக்கக்கூடியது தான் தாமச உணவு. தாமச உணவுனா அழுகிய பொருட்கள், அதே மாதிரி இந்த அசைவ உணவு பொருட்கள், இவற்றையெல்லாம் தாமச குணத்தை மேம்படுத்தும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆராய்ச்சி, மருத்துவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய விளைவு. சித்த வைத்தியத்திலும் இதெல்லாம் தான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கும் அந்த தாமச உணவு இருக்குன்றீங்களா? நாய் கடிச்சிருச்சுன்னா நாய் மாதிரியே கொலைப்பாங்க, அதுக்கு பத்தியும் இருப்பாங்க, சில உணவு வகைகளை விலக்கி வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆகவே சில உணவு வகைகள் சில குணங்களை ஏற்படுத்துகிறது, குணங்களை வெளிப்படுத்துகிறது, குணங்களை அதாவது உருவாக்குகிறது என்பது உண்மைதான். இதனால தாமச உணவு சாப்பிட்றவன்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன், சாத்வீக உணவு சாப்பிட்றவன்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன், மேலோர் கீழோர், இதெல்லாம் பிரித்து வைக்கப்பட வேண்டிய அவசியம். பேசலாம் திரு சுபகுணராஜன். இந்த விவகாரத்துல இது எப்போ ஆதி காலத்திலிருந்து தொடரப்பட்ட ஒரு பழக்க வழக்க அல்லது ஒரு ஆய்வு முடிவாகவே இருந்தாலும் அது எப்படி இந்த காலச்சூழலுக்கு பொருந்தும்? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு சர்ச்சையினுடைய தொடர்ச்சி தானே இந்த கேள்வி அப்படின்னு ஏன் பார்க்கக்கூடாது? 100% அந்த சர்ச்சையினுடைய தொடர்ச்சி தான். கடைசியாக இப்போ என்ன கடைசியாக ஒரு இந்த பாஜக அரசாங்கம் கோழி எப்படி அறுக்கணுன்றதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெகுலேஷன் எப்படி கோழியை எப்படி வெட்டணும், இந்த கோழி வெட்டும் போது இன்னொரு கோழி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் அது நீங்கள் உங்களுடைய வரலாற்று ரீதியாக நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை அரசாங்கம் எந்த இடையூறு பண்ணி அதுக்குள்ளே ரெகுலேட் பண்ணாலுமே அது தவறு. முதல்ல இன்னும் நினைஞ்சு கேட்டிங்கன்னா, யார் எத்தனை விதமான ஆர்குமெண்ட் வச்சாலும் சரி, சைவம்ன்ற வாதமே சாதியம்தான். நீங்கள் சாதியம் இல்லாமல் இப்போ கமலஹாசனை பற்றி ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? அவருக்கு ஏன் சமூக வலைத்தளங்களில் கொண்டது இது கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் கமல்ஹாசன் ஒருத்தர் அவர் எவ்வளவு ப்ராக்ரெசிவாக வேணால், எவ்வளவு முற்போக்காளராக வேணாலும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் யாருன்றது உங்களுடைய அன்கார்டட், நீங்கள் காக்கப்படாத மொமெண்ட்டில் தான் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் வரும். அவர் சினிமாவாகவே நிறைய வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அவர் பின்னாடி இன்னொரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் இப்போ அசைவம் சாப்பிட்றத நிறுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் அசைவம் சாப்பிட்றத நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஒருத்தர் விளக்கணும். எனக்கு தெரியாது. 100 காரணங்களுக்காக நிறுத்தலாம். என்னால் எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை நான் நிறுத்தியிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அது காரணங்கள் இருக்கலாம், இல்லை தத்துவ ரீதியான காரணங்கள் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய வேறு ஏதோ சிந்தனை ரீதியாக ஒரு இது வளர்ந்துருக்கலாம். எனக்கு பொறுத்தளவில் வாங்க சாப்பிடுவோமா, இந்த தலைப்பாக்கட்டியில் சாப்பிடுவோமான்னு சொல்லும்போது நான் சாப்பிட மாட்டேன், இல்லாட்டி ரொம்ப அப்பாலஜெட்டிக்காகவே இல்லைங்க மன்னிச்சுங்க நான் கண்ணீரெலாம் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்கிறதே நீங்கள் கீழே பார்த்து சொல்கிறீங்கன்றத நல்லா கவனமாக இருக்கு. நீங்கள் யார் நான் சைவம்னு சொன்னாலுமே, சைவம்னு சொல்கிற மொமெண்ட் நீங்கள் இன்னொரு மனுஷனை, சக மனுஷனை நீங்கள் ஒரு கீழ் மனிதனாக பார்க்கிற தருணத்தில் தான் நீங்கள் உங்களை சைவம்னு சொல்லிக்கிறவே முயற்சி பண்ணுங்க. இப்பயும் பல மேலை நாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பயும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லி 100%. நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த இந்திய சமூகத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த விவாதம் இந்த சாதிய குணத்தை எடுக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இந்த சைவத்தையும் சாதியையும் நீங்கள் பிரிக்க முடியாது. சரி, சாதிய குணமாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடாமல் இருப்பாங்கன்றது வேணா உண்மையை ஒழிஞ்சு, சாப்பிடாத சாதிகள் இருக்குதுன்றதும் உண்மை தானே. சாப்பிடாததை வெறும் சாதியாக மட்டுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டு இருந்து விடுறவங்கன்றது வேற, சாப்பிடாமலே இருக்கிறது சாதியாகவே இருக்குதுன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே. அது மட்டும் இல்லை, இதை யார் இந்த சாதின்ற நான் என்ன சொல்கிறேன், ஏன் அந்த சைவம்ன்றதை சாதின்னு சொல்கிறோம்? சாதியை உருவாக்குனதே இந்த விதமான பண்பு நலன்கள் மூலமாக தானே சாதியமே இங்கே கட்டமைக்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், ரொம்பலாம் பேசுகிறாங்க,
சமணம் இது பௌத்தத்தில் இருந்து தானே நீங்கள் வந்து இந்த சைவம்ன்ற ஒரு விஷயத்தவே கற்றுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? வேத மதத்தில் ஏது சைவம் என்ன? அங்கே வந்து அவ்வளவும் ஆகுதியில் போடப்பட்டதெல்லாம் பழியெல்லாம் யார் சாப்பிட்டது? கடவுளே பழி சாப்பிட்டது, நீங்களும் சாப்பிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஒன்றும் குற்றம்னு நான் சொல்லலை. நான் வந்து நீங்கள் என்னென்ன முறைகளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எதுவாக இருக்கிறதுக்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது போல் மாறாமல் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி மாறிக்கிறதுக்கோ எனக்கும் உரிமை இருக்குது. எனக்கு உரிமை இருக்குதுன்றதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் என்கிட்ட வந்து இது சைவம், இதில் வந்து இந்த தாம்ச குணம் அதெல்லாம் என்ன வேணாலும் குணமாக இருக்கட்டும், சரி, ஒரு குணம்ன்றது வந்து ஒரு உணவு தீர்மானிக்கும்ன்றதே ரொம்ப அபத்தமான சிந்தனை. என்னன்னா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் போய் ஆய்வு முடிவு நீங்கள் நான் என்ன கேட்குறேன், சவுதாம்ப்டன் பல்கலைக்கழகத்து ஆய்வு முடிவில் அந்த 20 வயதுக்கு உட்பட்டவங்களுடைய யார் என்ன ரேசியல் கேட்டகரி எனக்கு வேணும்ல. நீங்கள் யாரெல்லாம் வந்து ஐரோப்பாவிலையும் நைஜீரியாவில் எத்தனை பேரை சாம்பிள்ஸ் எடுத்தீங்க, இல்லாட்டி வந்து ஆப்பிரிக்கன் சாம்பிள் எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட, சவுத் அமெரிக்கன் சாம்பிள் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கேட்பேன்ல. நீங்கள் அப்போ வந்து இந்த சாம்பிள் யாருன்ற சாம்பிள் ஸ்டடி நடத்துனீங்கன்னா அந்த சாம்பிள் ஸ்டடி யார்கிட்ட நடத்தப்பட்டது என்ன? நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு தரப்பினுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐக்யூ, சரி இந்த ஐக்யூ வந்து அதிகமாக இருக்குதுன்ற ரெஃபரன்ஸ் வந்து எந்த ரெஃபரண்ட்டை வச்சு சொல்கிறீங்க? யார் கவுண்டர் பாயிண்ட், யார் கவுண்டர் ஸ்டடி யாரை பண்ணீங்க? அப்போ டேட்டாவை எனக்கு முழுக்க கொடுத்து நீங்கள் ஒரு வாதத்தை வச்சிங்கன்னு வைங்களேன், இது ரைட்டு தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இந்த வாதங்களை இங்கே கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுறவங்களே சாதியமாக தான் கொண்டாடுறாங்க. அர்ஜுன் சம்பத் குறுக்கிட விரும்புகிறார். அர்ஜுன் சம்பத், பிரிக்க முடியாது என்று அவர் சொல்வது அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தல்ல. ஆவுரித்து தின்னும் புலையர் என்றாலும் கங்கைவாள் சடையர்க்கு அடியார் என்றால் அவர்தான் நான் வணங்கும் கடவுள் என்று எங்கள் நாவுக்கரசர் பெருமான் சொல்லுகின்றார். சைவத்துக்கும் ஜாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அரிஜனனாக இருக்கலாம், அந்தணனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எம்பெருமான் சிவபெருமான் முன்பாக, சைவத்தின் முன்பாக, சைவ சமய கோட்பாடுகளின் முன்பாக நிச்சயமாக ஜாதி ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. எங்களுடைய 63 நாயன்மார்களிலே பிள்ளைக்கறி சாப்பிட்ட நாயன்மார் இருக்கிறார். எங்களுடைய நாயன்மார்கள் எல்லோரும் சமம் என்றுதான் நாங்கள் அப்படித்தான் வழிபாடுகள் செய்து வருகின்றோம். சைவ சமயத்திலே சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கோ தீண்டாமைக்கோ எந்த விதமான கலாச்சாரம், தற்கால நாகரிகம், சமகாலத்தில் இருக்கக்கூடிய உணவு முறை, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள், இப்போ இருக்கிற உணவு சார்ந்த அரசியல், அதை சார்ந்துதான் நம்முடைய விவாதம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மேற்கோள் காட்டியிருந்தாலும் கூட அது நீங்கள் சொல்லக்கூடிய இதிகாசங்களிலிருந்தோ புராணங்களிலிருந்தோ அங்க இருக்கக்கூடிய வழமைகளிலிருந்தோ தொன்று தொட்டு இங்க வந்ததா இல்ல. இப்ப எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் இருந்துதான் நம்ம அதை அணுகணும், அதை பார்க்கணும். அர்ஜுன் சம்பத், ஐயா, சைவ சமயத்திற்கு சாதியோடு தொடர்பு படுத்துவது, உணவு பழக்க வழக்கங்களை சாதிகளோடு தொடர்பு படுத்துவது என்பது இந்த இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சைவ சமயத்தையும் இந்த உணவு பழக்க வழக்கத்தையும் முடிச்சு போட்டு சைவம்னு அற்புதமா பேர் வச்சிருக்கானுங்க. ஜீவகாருண்யத்துக்கு பேர் சைவம், புரியுதுங்களா? அதனால இதை வந்து இதோட தொடர்பு படுத்தி எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய நாகரிகத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உணவினால் குணங்கள் உருவாக்கப்படுகிறது என்பது மருத்துவ ரீதியான உண்மை. பேசலாம். உணவினால் குணங்கள் அது வந்து பதிவு செய்யப்படுகிறது என்பதும் இன்னைக்கு பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்ட உண்மை, வைத்தியத்திலையும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. சைவ உணவுகளின் மூலமாகத்தான் அப்படி மாதிரியான ஒரு சாத்வீக குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் தான் வந்து சண்டையிடக்கூடாத, சண்டையிட்டு பேச முடியாத அந்த மாதிரியான ஒரு சாத்வீக குணம் பொருந்திய ஒரு குணத்தை சைவ உணவுகள் தான் கொடுக்கும், மரக்கறி தான் கொடுக்கும் அப்படிங்கிறது சரியா? ஐயா, முதல்ல நம்முடைய இந்த பூமியில் இந்த உயிர்கள் தோன்றிய விதம், அதுலேயும் நமது பாரத நாட்டில் நம்ம தொன்று தொட்டு நாம் அனுசரிச்சுட்டு வர்ற சில தத்துவங்களை முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததெல்லாம் அதான். அதாவது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே உயிர் வாழலாம் உணவு அவசியம்.
உயிர்களில் உடம்புல சக்தி தேவைப்படும் போது அதனுடைய தூண்டுதல் தான் பசி. பசி இல்லாமல் எந்த உயிருமே கிடையாது. அந்த பசியை போக்கணும்னா உணவு வேணும். அந்த பசியை படைத்த இயற்கை கூட அந்த உயிர்களுக்கான உணவையும் எந்தெந்த உயிருக்கு எப்படி எப்படி வேணுங்கிறது படைச்சிருக்குது. அதாவது எல்லா உயிருக்குமே இன்னொரு உயிரை எப்படி அதுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாம்புக்கு ஒரு தவளையை கொடுத்துருக்குது. இதே மாதிரி மனிதர் பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் அமைப்பு பல் அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைவ உணவு, அதாவது காய்கறிகள் இயற்கை தாவரங்கள் இவைகளை உண்கின்ற அளவில் தான் நம்முடைய உடல் அமைப்பை இறைவன் அதுக்கு எதனோ இயற்கை கோட்பாடுகள் அப்படின்னு இது வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, இப்போ சிங்கத்துக்கு சிங்கப்பல் இருக்குது, நமக்கா இருக்குது. அது இறைச்சிகளை கிழிச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பல் அமைப்புகள் இருக்கு. இல்ல அது அர்ஜுன் சம்பத்தும் அதை மேற்கோள் காட்டினாரு. சைவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளே 1000 ஆண்டு காலமா இல்லையே. இல்ல அதாவது நான் இந்த ஆரியர்கள் வடநாடு அந்த கொள்கைக்குள்ள நான் உள்ள போகல. நம்ம தமிழருடைய நாகரிகத்தை மட்டுமே வச்சு நான் பேசுறேன். இது சைவங்கிறது அவர் ஒரு ஜாதின்னு சொன்னார், அதை முதல்ல நான் மறுக்கிறேன். சைவம் என்பது சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்களுடைய அந்த வழிபாட்டு தத்துவம் தான் சைவம். இதில் எந்த ஜாதிக்காரை வேணாலும் சைவமாக இருக்கலாம். ஆக சைவம் என்பதே ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது அது மிகப்பெரிய தவறு. வழிபாட்டு முறைன்னு வந்துட்டாலே அதுவும் சாதியத்தோடு ஒன்றுபட்ட ஒரு இல்லை. வழிபாட்டு முறை என்பது இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மார்க்கங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இதுதான் மார்க்கம், தொன்று தொட்ட மார்க்கம். தமிழருடைய பண்பாடுகளை எடுத்து நீங்கள் 5000 வருஷம் தொல்காப்பியர் காலத்திலேருந்து எடுத்தால் கூட அப்போ இருக்கின்ற ஒரு இந்த மார்க்கம் கூட இந்த சைவ மார்க்கம் தான் வரும். அதனால் இதை போய் நீங்கள் சைவத்தை போய் ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு போகவே வேண்டாம். சைவம் என்பது இயற்கை சார்ந்த மனிதனுடைய உடலமைப்பு சார்ந்த ஒரு உணவு பழக்கம். அப்புறம் நம்முடைய மேல்நாட்டுகள் அல்லது வேறு உள்ளவர்களுடைய பழக்கம், அதாவது உதாரணமாக காடுகளில் வர்றவன் அந்த காட்டில் உள்ள உணவு கிடைக்கிறேன்னா ஒரு விலங்கை தான் அடித்து சாப்பிட சொல்லும். அவன் அப்படி அந்த மாதிரி இங்கே கண்ணப்பன் நாயனார் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் அங்கே விலங்குகளை வேட்டையாடி அதில் உள்ள பன்றி இறைச்சியை தான் சிவபெருமானுக்கே படைச்சார்னு பெரிய புராணத்துல எல்லாம் படிக்கிறோம். அதான் அவரோட வளர்ந்த சூழ்நிலை. திரு மனுஷபுத்திரன், மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அர்ஜுன் சம்பத் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த வாதத்திலிருந்து இது ஒரு சாதிய முறையிலாம் இல்லை, இது இயற்கையோடு இயந்த அடிப்படையிலிருந்து தொன்று தொட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்து இதிலிருந்து ஒரு அரசியலையோ அல்லது இதிலிருந்து ஒரு புதிய நாகரிகத்தையோ கலாச்சாரத்தையோ கற்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி சைவ உணவு பழக்கம் அல்லது புலால் மறுப்பு என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடையதாக, அரசியல் சொல்லாடல்களோடு தொடர்புடைய ஒன்றாக மாறிவிட்ட சூழ்நிலையில்தான் நாம் இதனுடைய வெவ்வேறு விதமான அர்த்தங்களை நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அது ஒரு விதமான கருத்தியல் சார்ந்த விவாதமாக இருந்தது. இப்பொழுது அதிகாரத்தோடு தொடர்புடையதாக அல்லது ஒரு ஒருமுகப்பட்ட ஒரு பண்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது போன்ற விவாதங்கள் மாறி இருக்கின்றன. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர்களை அன்ஹைஜீனிக், சுத்தமற்றவர்கள் என்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் யார் அசைவ உணவு சாப்பிடுகிறார்கள், நீங்கள் ஜாதிய ரீதியான அந்த அடுக்கின்படியே பார்த்தால் கூட பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் பெருமளவிற்கு அசைவ உணவு பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை, வாழ்நிலை சூழ்நிலை, அவர்களுடைய மரபு சார்ந்து அது இருக்கிறது. அவர்கள் அனைவரையுமே, இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த அனைவரையுமே தாமச குணம் கொண்டவர்களாக நாம் உருவகித்து விட முடியுமா? இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் அவர்கள் அல்லது ஒரு விதமான வன்முறை இயல்பு கொண்டவர்கள் என்று நாம் உருவகித்து விட முடியுமா? நீங்கள் இது பௌத்தத்திலிருந்து வந்தது என்று நாம் சொல்கிறோம். பௌத்தர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சைவ உணவு பழக்கம் உள்ளவர்கள் தான். அவர்கள் இலங்கையில் என்ன செய்தார்கள், பர்மாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வன்முறையை இதை செய்யக்கூடியவர்களாக, மிகப்பெரிய மனித இன அழித்தொழிப்பில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது அல்லது ஒரு கோட்பாடு உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்பது அவர்களுடைய இதயத்தில் ஏன் கருணையை விதைக்கவில்லை? இதை நாம் பல உதாரணங்களை சொல்லலாம். அதே போல் தாமச குணம் என்று சொன்னால், நான் சைவ உணவு பழக்கம் உள்ளவன் தான், ஒரு நாளைக்கு நான் அசைவ உணவு பழக்கம் உள்ளவன் தான், நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறேன், 6 துறைகளில் வேலை செய்கிறேன். சரி, என்னை போன்ற சாதாரணமான மனிதர்களை விடுங்கள். ஐன்ஸ்டீன் போன்றவர்கள், அவர்கள் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மேதைகளாக கொண்டாடப்படக்கூடியவர்கள், அவர்கள் அசைவ உணவு பழக்கம் கொண்டவர்கள் தான். ஆக இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பொது கோட்பாட்டை உருவாக்குவது என்பது ஆபத்தான ஒன்று. இன்னொன்று, மனிதன் 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 என்று பேசுகிறோம். உலகம் முழுக்க மனிதன் ஒரே விதமாக மனிதர்களுடைய பண்பாடு இருந்திருக்கிறதா, வாழ்க்கை முறை இருந்திருக்கிறதா, சிந்தனை இருந்திருக்கிறதா, அவருடைய மரபுகள் இருந்திருக்கின்றனவா?
மனித இனம் என்று நாம் பொதுவாக சொன்னால் அந்த மனித இனம் முழுமைக்கும் ஒரு பொதுவான குணாதிசயம் ஒன்றை நாம் வரையறுக்க இல்ல முடியும். அப்படி இருந்து வந்த விஷயங்கள் தான் அப்படித்தான் இருந்தது, அந்த குணாதிசயங்கள் அப்படியாகத்தான் வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அவர்கள் இருதரப்பினுடைய இல்ல, நான் என்ன வாதமும் சொல்ல- கூட. நான் ஆனா என்ன அது சொல்ல- இப்போது இல்ல, நாம இப்போ எப்பொழுது- இல்ல, இப்போ அதெல்லாம் மாறி இருக்கிறது. அந்த சூழல் நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாகரிகம் கலாச்சாரம் என்பது அது சைவ உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கிறது என்று யார் சொன்னார்கள்? நாம் ஆரம்பத்தில் வேட்டையாடித்தான் புசித்துக் கொண்டிருந்தோம். எப்பொழுதிலிருந்து நாம் வெறுமனை பயிர்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து தானியங்களை விளைவிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு மத ரீதியான கோட்பாடுகள் மேலே வந்த பிறகுதான் நாம் இந்த சைவம் என்கிற சைவ உணவு பழக்க வழக்கம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இதற்கு பின்னால் மதம் சார்ந்த கருத்தியல்கள் இருக்கின்றன. வள்ளலார் இது உயிர்களை கொல்லாமை பற்றியுமா சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று தான் சொன்னார். அதையே ஒரு உயிரினமாகத்தான் அவர் பார்த்தார். நீங்கள் இந்த ஜைன துறவியெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தரையில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் ஏதாவது நம்முடைய கால்பட்டு நசுக்க விடக்கூடாது என்பதற்காக முழுநீள அங்கேயே அணிந்து கொண்டு நடந்து செல்வார்கள். கீழே இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை கூட நாம் மிதித்து விடக்கூடாது என்று. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் வாழ தயாராக இருக்கிறோமா? உயிரினங்கள் எங்கெங்கே இருக்கின்றன? பசுவை நாம் சாப்பிடக்கூடாது என்கிறோம். பசு கறந்த பாலை நாம் சாப்பிடலாமா? அது கன்றுக்குட்டிக்கு உரியதாயிற்றே. கன்றுக்குட்டிக்குரிய பாலை நாம் அபகரித்து சாப்பிடலாமா? எத்தனை விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. இன்னொன்று, சுபகுணராஜன் அவர்கள் சொன்னது போல இந்த ஆய்வுகள் என்பதை நாம் எந்த ஆய்வுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதற்கு பின்னால் என்னென்ன இருக்கின்றன. அதாவது சைவ உணவு பழக்க வழக்கத்திற்கு ஆதரவாக சொல்லப்படுகிற ஆய்வுகளை விட மிக அதிகமாக அசைவ உணவு பழக்க வழக்கத்தை ஆதரித்து சைவ உணவு பழக்க வழக்கத்தினுடைய தீமைகளை விவரிக்கக்கூடிய ஏராளமான ஆய்வுகள் இருக்கின்றன. மனிதனுக்கு மனிதன் உணவு பழக்கம் இல்ல அந்த ஆய்வு முடிவு மீண்டும் மீண்டுமா ஆய்வு முடிவுகள்னு சொல்றோம். சுபகுணராஜன் அதைத்தான் அடிப்படையில் கேள்வி எழுப்புறார். அப்படியான ஆய்வு முடிவுகள் எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது, யாரிடம் எடுக்கப்பட்டது, எந்த வயது தரப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது, அவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அது கேள்விக்குரியதாக அதை மாறுகிறது. ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது எல்லா ஆய்வு முடிவுகளுமே வரையறைக்குட்பட்டவை, எல்லைக்குட்பட்டவை, குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் அடிப்படையில் செய்யப்பட்டவை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து காலம் சார்ந்து அவர்கள் என்ன ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த ஆய்வை செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் முடிவுகளும் கூட உருவாக்கப்படுகின்றன. ஆனால் எல்லா ஆய்வுகளிலும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தரவுகளை வைத்துக்கொண்டு நாம் விவாதிக்கிற போது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை முற்றாக புறக்கணித்து விடுவது என்பது ஆபத்தானது. ஒரு மருத்துவர் எனக்கு சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு இது அசைவம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அறிவியல் ரீதியான சான்று இருக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்வேன். என் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொரு மருத்துவர் எனக்கு சொல்வார், உங்களுக்கு புரோட்டீன் தேவைப்படுகிறது, நீங்கள் நிறைய அசைவ உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் உயிர் வாழ்வதற்காக அதை எடுத்துக்கொள்வேன். அப்படி இருக்கிற போது இதில் மரபு, உணவு பழக்க வழக்கம், உடல்நிலை என மனிதனுக்கு மனிதன் அல்லது நாம் செய்யக்கூடிய தொழில், அதாவது உடல் உழைப்பு ஈடுபடக்கூடியவர்களுக்குள்ள உணவு முறை, அதே போல் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள உணவு முறை என அனைத்திலுமே வித்தியாசங்கள் இருக்கின்றன. நாம் எல்லோரும் ஒரே தொழிலை செய்கிறோமா, ஒரே சீதோஷ்ண நிலையில் வாழ்கிறோமா, ஒரே விதமான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறோமா? அப்படி இருக்கிற போது நம் ஜீன்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சூழல், உடல் உழைப்பு என அனைத்தோடும் உணவு சார்ந்த தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் மனிதனுக்கு வரையறுக்கப்பட்ட தொழில்கள் இருந்தன. நிலங்களில் வேலை செய்வார்கள் அல்லது வேட்டைக்கு போவார்கள். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? நாம் இங்கே இருக்கக்கூடிய 4 பேருமே 4 விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், 4 விதமான உடல் உழைப்பை கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எப்படி உணவு பழக்க வழக்கம் சார்ந்து உடல்நலங்களை நீங்கள் வரையறுக்க முடியும்? இப்பொழுது நீங்கள் சிவபெருமானை பற்றி சொல்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய விவாதங்களில் சிவபெருமான் சைவ உணவு பழக்க வழக்கம் கொண்டவராக இருந்திருந்தால் ருத்ரதாண்டவம் எப்படி ஆட முடியும்? இந்த ருத்ரதாண்டவம் எங்கிருந்து வருகிறது? அர்ஜுன் சம்பத், இந்த கேள்விக்கான பதிலையும் நீங்களே சொல்லிடுங்க. அப்படியே நிறைய உதாரணங்கள், மேற்கோள்கள் இருக்கிறது. அதிகம் பேரை கொன்று குவித்த ஹிட்லரோ காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவோ சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இங்க குணநலன்களை நாம அடிப்படையாக வச்சுதான் அசைவத்தையும் சைவத்தையும் பிரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா இங்கேயே நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஐயா, இந்த உணவு பழக்க வழக்கத்தை மதத்தோடு தொடர்பு படுத்துவது என்பது இந்திய பாரம்பரிய மதங்கள்ல கிடையாதுங்க. பௌத்தமும் சமணமும் அதை வலியுறுத்தின, ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி அவர்கள் மாமிச பழக்க வழக்கத்தை அவர்கள் தள்ளி வைத்தார்கள். ஆனால் இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஹலால் செய்யப்பட்ட உணவு மட்டும்தான் சாப்பிடுறாங்க. ஹலால் செய்யப்பட்ட அசைவ கடைகளில் தான் சாப்பிடுவாங்க. அதனால பல ஹிந்து ஹோட்டல்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஹலால் செய்யப்பட்டதுன்னு மறைமுகமா தமிழர்கள் மேல ஹலால் உணவை இப்பொழுது அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஐயா அவங்க பேசும்போது மனுஷபுத்திரன் என்ன சொன்னார்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உணவு மாமிசமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மிக தவறான கருத்து. மாமிச உணவு சாப்பிடுகின்ற மக்கள் தாழ்த்தப்பட்டவர் என்கின்ற எண்ணம் இங்கே உருவாக்கப்பட்டதில்லை.
மாமிச உணவு உண்ணக்கூடியவர்கள், மாட்டுக்கறி உண்ணக்கூடியவர்கள் எல்லாம் ஹரிஜன மக்கள், திருக்குலத்தோர் என்று அவங்களை அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இது சொல்லுவது. எந்த காலத்திலையும் எல்லா சமூகத்திலையும் அசைவம் சாப்பிடுறவர் இருந்திருக்கிறான். விலை குறைவாக இருக்கக்கூடிய மாமிசத்தை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களை குறிப்பிட்டு சொல்லுகிற போது அதுவும் கூட மதத்தின் அடிப்படையில, சாதியின் அடிப்படையில தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படின்னும் போதே இது சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வேறுபாட்டை உருவாக்குறீங்க. அதை கூட மதத்தின் அடிப்படையில, அதை பாருங்கள், அதை கூட மதத்தின் அடிப்படையில செய்வது யார்? ஹலால் உணவு வகையை திணிப்பது யார்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஹலால் உணவு வகையை திணிப்பது யார்? எங்காவது சைவ சமயவாதிகளாகிய நாங்கள், எங்காவது வள்ளலாரை பின்பற்றுகின்ற நாங்கள், பாரதியாரை பின்பற்றுகின்ற நாங்கள் கட்டாயம் இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிறோமா? மிக மிக தவறு. மத்திய அரசாங்கம் மாட்டுக்கறி உண்ணுவதற்கு தடை விதிக்கவில்லை. மிக தெளிவா தெரிஞ்சுங்க, மாட்டுக்கறி உண்ணுவதற்கு மத்திய அரசு தடை விதிக்கவில்லை, மாநில அரசு தடை விதிக்கவில்லை. அசைவ உணவு ஆதரிச்சு எப்படி பிரச்சாரம் பண்றீங்களோ அது மாதிரி சைவ உணவு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. திட்டமிட்டு உங்களுடைய மனுஷபுத்திரன் திட்டமிட்டு ஹலால் உணவை திணிக்கிறவங்களை நீங்க கண்டிக்கல, ஹலால் உணவை சாப்பிடணும்னு சொல்றவங்களை நீங்க கண்டிக்கல. ஆனா மக்களுடைய உணவு பழக்கத்தை மறுக்கிறார்கள், அவற்றை ஒடுக்க நினைக்கிறார்கள். தடை கிடையாது. இல்ல உணவு பழக்க வழக்கத்திற்கு எந்த தடையும் கிடையாது. உங்களை அப்படி என்றால் அதை பிரச்சாரம் செய்பவர்கள் யார்? சைவ பழக்க வழக்கத்தை திரு அர்ஜுன் சம்பத், நீங்க எந்த மாநிலமும் எந்த அரசாங்கமும் சொல்லல, எந்த மாதிரியான விஷயமும் இல்லை என்று சொல்லுகிற நேரத்துல தான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் மத்திய அமைச்சகத்தினுடைய ஆயுஷ் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறது. அந்த புத்தகத்துல கர்ப்பிணி பெண்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது, என்ன உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டும், என்ன படங்களை எல்லாம் பார்க்கணும் என்பது மாதிரியான பல அறிவுரைகளை வழங்குகிறது. இந்த திணித்தலோடு கூடிய திணித்தல் தான் இதுவும். ஐயா, ஆயுஷ் என்பது ஐயா இல்ல திணிப்பெல்லாம் கிடையாது. ஆயுஷ் என்பது நம்முடைய பாரம்பரிய வைத்தியமாகிய சித்த வைத்தியம், தமிழ் வைத்தியம், பாட்டி வைத்தியம், இந்த அடிப்படையிலே நம்முடைய மாற்றுமுறை வைத்தியங்களை உள்ளடக்கி இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்ப இருக்க நாட்டுல எந்த ஆங்கில மருத்துவமும் தேவையில்லையே, எல்லாத்தையும் நம்ம மூடிட்டு நேரடியாக பாரம்பரிய மருத்துவத்துக்கே போயிடலாம். இதுல எங்க வந்தது சட்டம்? இதுல எங்க வந்தது மாட்டுக்கரிசி திணிப்புங்கிறது? தாராளமா போகணும். திட்டமிட்டு ஆங்கில வைத்தியம் இங்கே வியாபாரமாக மாற்றப்பட்டு ஆங்கில வைத்தியம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. எங்க தமிழ் வைத்தியம், எங்களுடைய சித்த வைத்தியம் தான் உலகத்துல உயர்ந்தது. சித்த வைத்தியத்திலையும் நம்முடைய மாமிசங்களை சில வைத்தியத்துக்கு மாற்றா கொடுக்கிறோம். புரியுதுங்களா? கீழா நெல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மஞ்சக்காமலை கொடுக்கிற மாதிரி சில வியாதிகளுக்கு குரங்கு கறியை கொடுத்துருக்கான், சில வியாதிகளுக்கு இந்த கறியை சாப்பிடுன்னு சொல்றான். மருத்துவமாக இந்த உணவு உண்ணுவதை எல்லாம் நாம ஒண்ணும் பெருசா எதிர்க்கல, தவிர்க்கல. ஒரு மருந்து பொருளா உணவு பயன்படுத்துவது அல்லது புரதச்சத்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள் உயர்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாயையை, ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கறத மனுஷபுத்திரனுடைய குற்றச்சாட்டு. இல்ல 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 மனுஷபுத்திரன் அவர் ஹலால் உணவு வகையை எங்கள் மீது திணிக்கிறார்கள். அதை பத்தி இதுவரைக்கும் மனுஷபுத்திரன் இதுவரைக்கும் எதுவுமே பேசல. அவர் திரும்ப திரும்ப சைவ உணவு என்பது ஏதோ உயர்ந்த ஜாதிக்காரனுடைய உணவு, அசைவ உணவு என்பது தாழ்ந்த ஜாதிக்காரனுடைய உணவு என்பது போல அவர் தான் இந்த பிரச்சாரத்தை, உயர் சாதியினர் தான் சைவ உணவை பிரச்சாரம் செய்கிறார்கள். சார் அதில் தவறு, அது தவறு. மனுஷபுத்திரன் சார் சொல்றது மிக மிக தவறு. உலகத்திலேயே பைபிள் கூட ஒரு மத சார்ந்த ஒரு புத்தகமா பார்க்கிறோம். ஆனால் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுமுறையாக ஐநா சபையை ஏற்றுக்கொண்டது திருக்குறள். அதை இந்த மதத்துக்காரங்க தான் சொந்தம் சொல்லக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லியிருக்குது. முன்னாடி இருக்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கலைஞர் அரசு கூட திருக்குறளை அவர்கள் எல்லா இடத்திலும் பரப்பினார்கள். திருக்குறள் சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டுருவோம். ஆனா திருக்குறள் படைய நடங்கள் தானே எல்லா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க எதிர்க்கறாங்க. சமண வெளிப்பட்ட சிந்தனைகளை பிரதிபலிக்கிறது என்பது அந்த திருக்குறளை ஏற்றுக்கொண்ட அரசு திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் ஒத்துக்காது. கடவுள் இல்லைன்னு கடவுள் இருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் அரசாங்கம் சொல்கிறதா? இதெல்லாம் அரசாங்கம் உங்களுக்கு நெறிப்படுத்துகிறதா, வழிப்படுத்துகிறதா? பஸ்ல கூட போட்டுக்கோம்ல திருக்குறளை. திருக்குறளை போடுறோம். திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்காக அது சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உண்மை. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கருத்துக்களாகத்தான் நான் சொல்றேன். நான் இதுல ஒரு குறிப்பிட்ட எந்த இதுக்குள்ள போல அதுல அந்த ஒரே ஒரு சின்ன குறளை ஒண்ணு இல்ல, ரொம்ப எளிமையா பார்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது உண்மையிலே அதன் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் பார்க்கப்படுகிறதா? இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கப்படுகிறதா? சமமாக எல்லாரும் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்கள் கண்ணிலே தவறு அல்லது உங்கள் உள்நோக்கம் ஏதோ நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். திரு சுபகுணராஜ், அது
தவறு. ஏதோ திருக்குறளை Correct. வச்சுதான் நல்லா அவங்க சொன்னாங்க. சைவம் பேசுறது மாதிரி சொல்றதே முதல்ல ஆபத்தான பேச்சு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைவம்ன்ற பேச்சு நீங்க ஒரே நேரத்துல ரெண்டை குழப்பிடுறாங்க பாருங்க. ரொம்ப எளிமையா வந்து இந்தியத்தை முழுவதையும் எங்களுடைய பாரம்பரியம்ன்றாங்க. அடுத்து உடனே ஒரு ஒரு அடுத்த எட்டுல வந்து சைவம் நாங்க தமிழ் மரபுக்குள்ள இருக்கோன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த மரபுக்குள்ள இருந்து பேசுறோன்றதும் எந்த மரபாக இருந்தாலும் நம்ம ஒரு ஹலால் உணவை பற்றி சொல்கிறோம்னா அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பிளட்டை வந்து வெளியில் விடணுன்றதுக்காக ஹலால்ன்ற ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ரீசன் வச்சிருக்கலாம். அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லாட்டி அதை மறுக்கிறது 100 ஆர்குமெண்ட் இருக்கலாம். அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, திணிக்கிறது. நான் தான் சொல்றேன், மறுபடியும் சைவத்தை எங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க ரிவர்ஸ்ல அசைவத்தை எங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்றது வந்து எவ்வளவு நேர்மையான பேச்சு. சைவத்தை ஏன் எங்க மேல திணிக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், ரொம்ப எளிமையான கேள்வி. சைவம்ன்றது அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாரும் வாரத்தின் 7 நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மட்டன் கோலாவோட தான் ஆரம்பிக்கிறானா? ஏதோ ஒரு வேளை ஒரு நாள் வாரத்தில் சாப்பிட்டா பெரிய விஷயம் சார். எத்தியோப்பியாவில் எல்லாருமே சைவமாக இருக்காங்க, ஏன்னா சாப்பாடே கிடைக்கல. அது சைவ நாடுன்னு சொல்லிடுவோமா? நான் என்ன சொல்கிறேன், இருப்பு இல்லாதது. நான் என்ன சொன்னேன், அரசியலாக நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், அரசியலாக எந்த கறியும் சாப்பிடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றையும் அரசாக வந்து இங்கே இடையூடு பண்ணி ஒன்னொன்னையும் நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, நாங்கள் சிவமதம்னா நான் என்ன சொல்கிறேன், சிவமதமும் சைவ மதமும் ஒன்றுன்னு யார் சொன்னது? சிவகோத்திரம் வேற, சிவ மதம் வேற, சைவ மதம் வேற. சைவம்ன்றது சரி, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சைவத்துல தமிழ் சைவ மரபு சொல்றதையும் இப்போ இந்திய சிவமதம் சொல்றதும் ஒண்ணுதானா? ரெண்டும் ஒண்ணுதானா? ஒரே கோட்பாடு தானா? என்ன நீங்க சொல்ற ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லியிருக்கலாம். இப்ப ஒவ்வொரு மதத்திலும் எடுத்தாலும் உட்பிரிவுகள் எத்தனையோ மதம். இப்ப உதாரணம் வச்சுக்கிடுங்க, ஒருத்தர் வந்து சண்டே வந்து வாரத்தில் முதல் நாள்ங்கிறாரு, இன்னொரு சொல்றாரு அன்னைக்கு லீவ் விடக்கூடாது, சனிக்கிழமை தான் வாரத்தில் 7ஆம் நாள் தான் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், அதுல தான் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இது அவங்களுக்குள்ள ஒவ்வொரு மார்க்கங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ளேயே ஒரு பல உட்பிரிவுகள். அப்படி இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அவர்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சுதந்திரத்துல ஏன் தலையிடுறீங்க? எங்களுக்கு சார்ந்த ஒரு உணவு முறைகளிலும் உணவு சுதந்திரத்திலும் ஏன் ஒரு தலையீடு ஏற்படுத்த? அதுதான் அந்த கேள்வியினுடைய பின்புலம், அந்த கேள்வியினுடைய அரசியல் அதை சார்ந்துதான் இருக்கிறது. திசை மாறிவிடக்கூடாது. உணவிற்கும் நம்முடைய உணவிற்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. இல்லைங்க, உணவிற்கும் எல்லாரும் சொல்றா. இப்ப ஒரு சின்ன பிறந்த குழந்தை எடுத்தா கூட பால் கொடுக்கும்போது நல்ல கறந்த பசும் பாலை வாங்கி கொடு, எருமும் பாட்டு பாலை வாங்கி கொடுத்துறாத, புள்ள மந்தமா போயிருங்கிறான். நீங்க கேட்கலாம், ஏன் பால் எல்லாம் ஒண்ணுதானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனுஷபுத்திரன் அந்த கேள்வியை எழுப்பினாரு. நீங்கள் பசுவிலிருந்து கறக்கக்கூடிய பாலே வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது, அதற்குரிய குணங்கள் இருக்கிறது. அது நாம சில நேரத்துல வெளிப்படுத்துவோம், அது வெளிப்படுத்த முடியாம அடக்கிக்கிட்டு நடிப்போம். இப்ப நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இதுல மரத்துல இருந்து கிடைக்கிற கல்லுல வந்து என்ன இருக்கு? கல்லு மரத்துல இருந்து இயற்கையா கிடைக்கிறது தானே. என்ன கல் வந்து நீங்க சைவத்துல சேர்ப்பீங்களா அசைவத்துல சேர்ப்பீங்களா? கல்லு குடிச்சிட்டானாக்க அவன் எந்த ரகத்தை சேர்ந்தவன், என்ன குணாம்சத்துக்குள்ள இருக்கான் அவன்? சார் கல் ஒரு போதை மருந்து தான். ஆனா அதுலயும் மருத்துவ குணம் இருக்கிறது. அருமையான பாலா, என்ன விஷயம்னா, மனிதனை உணவுதான் அதனுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய பகுத்தறிவு, சிந்தனை, கல்வி, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாமே நமக்கு வேணான்னு சொல்லிடணும். ஒரு நிமிஷம், மிருகங்கள் அல்லது பறவைகள் அவை உண்கிற உணவின் அடிப்படையில் ஒரு கோட்பாட்டிற்காக அவை உண்கிற அடிப்படையில் அவை குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றன என்று ஏற்றுக்கொண்டால், ஒரு பறவையும் ஒரு மிருகமும் அல்லது ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினமும் ஒன்றுதானா? மனிதர்களோடு அவை சமப்படுத்தக்கூடியவையா? மனிதர்களுக்கு பகுத்தறிவு என்கிற ஒன்று, கலாச்சாரம் என்கிற ஒன்று இருப்பதனால் வெறும் உணவின் அடிப்படையில் மனிதர்களுடைய குணாதிசயத்தை தீர்ப்பது மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்து வந்த பரிணாம வளர்ச்சியை மறுப்பதாகும். ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நீங்கள் எப்படி மரக்கறி உணவு அளிக்க முடியும்? பூமி தாங்குமா? நீங்கள் அவ்வளவு பயிர்களை விளைவிக்க முடியுமா? அதற்கான ஒரு 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 சக்தி பூமிக்கு இருக்கிறதா? உலகில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் உண்டு வாழக்கூடிய மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள்? எத்தனை விதமான உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? சரி, நம்ம எல்லாருமே மரக்கறி உணவுக்கு மாறிவிடுவோம். இயற்கையினுடைய சமநிலை என்னாவது? அந்த உயிரினங்களுடைய பெருக்கம் இருக்கிறதே, அது ஒட்டுமொத்தமாக பூமிக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தாதா? அப்படி இருக்கிற போது இயற்கையில் எதற்காக உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன? நீங்கள் அத்தனை மக்களையும் நீங்கள் எல்லாம் இந்த அசைவ உணவு சாப்பிட்டால் மோசமான குணம் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள், வன்முறை குணம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று பிரச்சாரம் செய்து நாம் எல்லோருமே தானியங்களையும் பயிர்களையும் பயிரிட்டு விட்டு இந்த உயிரினங்களை எல்லாம் என்ன செய்வது? இவை கட்டுமீறி பெறுகிற போது அவற்றை கொள்வீர்களா? அப்பொழுது அது ஜீவகாரண்யத்தில் வருமா அல்லது என்ன அடிப்படையில் வரும்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்க வேண்டும். ஒன்றை நான் சிந்திக்கிறேன் என்றால் அது மனித குலத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பல்வேறு விதமான யதார்த்தங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அர்ஜுன் சம்பத், உங்களுடைய பதில். ஐயா, இப்ப சைவ உணவு சாப்பிடுவது, அசைவ உணவு சாப்பிடுவது, எந்த வகையான உணவு சாப்பிடுவது, எந்த வகையான உணவை சாப்பிட்டால் எப்படிப்பட்ட குணங்கள் வரும், வைத்திய அடிப்படையில் என்ன, அது பத்தி இப்ப நாம பேசல. இப்ப நீங்க சைவ உணவின் மூலமாக மனிதனுக்கு சில குணங்கள் தோன்றுகிறது என்பது உண்மை. இதை நம்ம ஆராய்ச்சி வெண்டைக்காய் சாப்பிடுங்கிறோம். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சியா இருக்கும், உடம்புக்கு நல்லதுங்கிறோம். சில பேருக்கு கடவுள் மாதிரி நம்பிக்கைன்றது அப்படிங்கறத உங்களுடைய மருத்துவ குணம் நீங்க சொல்லக்கூடிய அதே மருத்துவ நலனுக்காகத்தான் அதை சொல்றாங்க. அதை சாப்பிட ஆதாரம் வைத்தியர் சொல்றது ஆதாரம். நீங்க இதுல வைத்தியர் எந்த ஒரு வைத்தியர் சமயத்திற்கு எதிராக, சைவ சமயத்திற்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மனுஷபுத்திரன் இவங்க எல்லாம் உட்கார்ந்து நாங்க எங்கேயும் மாற்றிச்சு திங்க வேண்டாம்னு சட்டம் கொண்டு வரல, நாங்க கொண்டு வரலங்கிறோம். இவங்க இல்ல கொண்டு வந்துட்டாங்கன்னு ஊர் பூரா பொய்யான பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இங்க மனுஷபுத்திரனோ சுபகுணராஜனோ இல்ல அந்த மாதிரியான ஒரு பரப்புரையை, அப்படியான ஒரு பரப்புரையை இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொண்டிருந்தால் தான் இந்த மாதிரி மாட்டிறைச்சி மற்ற இறைச்சி அரசியலோ மிகப்பெரிய அளவில் இங்க எழுந்திருக்குமா? இல்லாத சட்டத்தை இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப கமலஹாசன் பேசுனதுக்கும் ஐயா, கமலஹாசன் பேசுனதுக்கும் அவர் கஞ்சா கருப்பு கிட்ட யதார்த்தமா சொன்ன கருத்தை அதை ஒரு விவாதமாக்கி அதை ஏதோ அசைவ உணவு சாப்பிடுவதற்கு இந்தியாவில் பெரிய தடை விதிச்சுட்டாங்க, அசைவ உணவு சாப்பிடுறவங்களை இழிவுபடுத்திட்டாங்க, ஜாதி கற்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்திற்கு இவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான். நிச்சயமாக சொல்லுகிறேன், மாட்டுக்கறி தின்பவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, எப்போதும் இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா ஆவுரித்து தின்னும் புலையர் இருந்திருக்கிறாங்க, எங்கேயும் தலைபடல. பலியிடுதல் இருந்திருக்கிறது. ஆடு வெட்டி கடா வெட்டி நாங்க தேர் எடுத்திருக்கிறோம், காது குத்துறோம். அதனால நாங்க இறைச்சி உண்ணுவதற்கு தடை என்கிற அடிப்படையில் இல்ல. இப்ப தலைப்பு சில வகை உணவுகள், சில வகை குணங்களை மனிதனை மேம்படுத்தும் என்பதுதான். ஆய்வறிக்கையை வச்சுக்கிட்டு ஏதோ குணங்கள் உருவாகும். நான் என்ன சொல்றேன், அமெரிக்க ஆய்வு சொல்லுச்சா, ஐரோப்பிய ஆய்வு சொல்லுதா, ஐரோப்பிய டாக்டர் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரா, நீங்க எல்லாருமே வெஜிடேரியனா வேகன்னு சொல்லி அது ஒரு ஃபேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இல்லைனாலாம் யாரும் மறுக்கலை. அது ஒரு சாய்ஸாக இருக்குமானால் அதை யாரும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இது என்ன அதே மாதிரி நீங்கள் நாங்கள் அது மேலே தடை போடலை, இது மேலே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒத்துன்னு சொல்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன தப்புன்னு சொல்கிறேன். நீ ஒதுங்குன்னு சொன்னது இல்லை, நான் சும்மா ஒதுங்கின்னு தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒத்திக்கோன்னு சொல்லி சொன்னதை அந்த அரசியலுக்குள்ளேருந்து தானே நம்ம அரசியல் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒத்துன்னு சொன்னவன் பாவம் தெரியாமல் சொல்லிட்டாங்க. இல்லாட்டி கமலஹாசன் கமலஹாசனுக்கே ஏன் நாங்கள் என்னமோ கமலஹாசனை குற்றம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன புலவர் ஆகிறதா? அப்படின்னா இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு குணத்தை ஒரு உணவால் நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஏற்கனவே முன் தீர்மானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் உங்களுடைய அதாவது மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி மரக்கறி உணவுன்னு மொத்தமாக இது பண்ணீங்கன்னா இங்கே இந்த பூமியினுடைய பேலன்ஸ் என்ன ஆகும்? நீங்கள் நம்ம நாய்க்கறி சாப்பிட்றது இல்லைன்றதுனால நாய்களை இன்னமும் நம்ம கல்லிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொள்றோமே, ஏன் கொள்றோம்? சாகடிச்சு புதைச்சிடுறோமே. நான் என்ன சொல்கிறேன், இப்படி என்ன மெயின்டைன், நான் என்ன சொல்கிறேன், மாடோ ஆடோ இதுவோ
எதனாலும் நம்ம ஒரு உணவு பழக்கம்ன்றது ஓவர் நைட் உருவானதோ இல்லாட்டி 100 வருஷத்துல உருவானதோ, மனுஷன் தோன்றி இங்க மனித இனம் தோன்றி 50 லட்சம் வருஷம்னு சொல்லி சொல்றாங்க. நிறைவு செய்யலாம். மனுஷபுத்திரன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? இல்லை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது எல்லாமே அரசியல். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பொதுவெளியில் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது போகிற போக்கில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருந்தால் கூட அவரை போன்ற பிரபலமானவர்கள் இது போன்ற விஷயத்தை சொல்லுகிற போது அதற்கு ஒரு ஆடட் வேல்யூ, அது ஒரு சமூக கருத்தியலாக மாறுகிறது. அவர் பகுத்தறிந்து விஷயங்களை பார்க்கக்கூடியவர், சாதிய உணர்வு இல்லாதவர் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் அவருடன் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அவர் எல்லோருடைய ஜனநாயக உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் இந்த அசை உணவு தொடர்பாக அவர் முன்வைத்த கேள்வி அல்லது கமெண்ட் என்பது மிக மிக தவறானது. அதை அவர் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் 4வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.